அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ பதிவில் 8ஆம் பாவம் 12 லக்னங்களுக்கும் எப்படி இருந்தால் ஆயுள் உண்டு, 8ஆம் பாவத்தினுடைய பலன்கள். 8ஆம் பாவத்தில் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? ஆயுள், கண்டம், விபத்து, எதிர்பாராத தன வரவு, உயில் சொத்து, எல்ஐசி பணம் கிடைக்கிறது, ஷீட்டு, ஷேர் மார்க்கெட்டு, எம்எல்எம், பங்கு சந்தை, இதிலெல்லாம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெயினாக அந்த 8ஆம் பாவம் வந்து சொல்லும். அதோட மட்டும் இந்த 8ஆம் பாவம் நிற்காது. 2ஆம் இடத்தை, அதாவது தன வருவாயை பற்றி இந்த 8ஆம் இடத்தின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடு மனை நமக்கு எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது இந்த 8ஆம் இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் இடத்தை கொண்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய குழந்தைகளுடைய கல்வி எப்படி இருக்கும்ட்டு அந்த 8ஆம் இடத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், 8ஆம் இடத்தை வச்சு. அதே மாதிரி நமக்கு இந்த மாமாவுடைய முன்னேற்றம், மாமாவுடைய சொத்து பத்து விற்பாரா விற்க மாட்டாங்கிற ஒரு விஷயத்தை 8ஆம் இடத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். மனைவி கிட்ட இருந்து நமக்கு வருமானம் வருமா வராதா, அதையும் இந்த 8ஆம் பாவத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்பாவுக்கு நம்ம எந்த அளவு விரயம் பண்ணுவோம், எந்த அளவு செலவு பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த 8ஆம் பாவத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஒரு தொழில் செய்றீங்க, அந்த தொழிலால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதையும் இந்த 8ஆம் பாவத்தை அதை வச்சு அறிஞ்சிக்கலாம். உங்களுக்கு லாபம் வந்து கொஞ்சமாக வருமா, நிறைய வருமா, மிகப்பெரிய அளவில் லாபம் வருமாங்கிறது இந்த 8ஆம் பாவத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு, இங்கேருந்து உங்களுக்கு வருமானம் வருமா, அங்கேருந்து உங்களுக்கு ஆதாயம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த 8ஆம் பாவத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். உங்கள் சொந்தக்காரங்க உங்களோட நட்பாக இருப்பாங்களா, பகையாக இருப்பாங்களா, அல்லது உறவுகள் பிரியுமா கூடுமா அப்படிங்கிறதையும் இந்த 8ஆம் பாவம் சொல்லுவோம். பொதுவாக 8ஆம் இடம்னா ஆயுள், சனம், மரணம், கண்டம், விபத்து, அறுவை சிகிச்சை, ஜெயில் வாழ்க்கை, இதை பற்றி நம்ம காலங்காலமாக நம்ம இப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அவுட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளவு இதில் நல்ல விஷயமும் இருக்கும் பார்த்தீங்களா? சரி, வாங்க இந்த 8ஆம் பாவத்தினுடைய அதிபதி எப்படி இருந்தால் நன்மை. இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் நன்மைனா உங்களுக்கு இவ்வளோ விஷயம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. நான் நன்மை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்க போகுதுன்னு அதையும் நீங்கள் நினச்சிக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொல்லி இந்த வீடியோக்குள்ளார நம்ம போகலாம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு 8ஆம் பாவத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரி, ஃபஸ்ட்டு மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா எல்லா வீடியோவுமே மேச லக்னத்துக்கு போகிறதுனால இந்த மேச லக்கணத்துக்காரங்க எடுத்தோடனே அந்த வீடியோ பார்த்துட்டு மீதி இருக்கிற 11 பாவத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியுது. அதனால தான் இந்த லக்னங்களை மாற்றி மாற்றி நம்ம சொல்கிறது. ஆனால் 12 லக்னங்களும் சொல்லியிருக்கேன். மகர லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சூரிய பகவான். நம்ம ஒரு முன்னாடி காரகத்துவங்கள்லாம் சொல்ல பார்த்தீங்களா, அத்தனை விஷயத்துக்கும் சூரியன் தான் அதிபதி. சரி, லக்னாதிபதி சனி பகவானுக்கு அவர் பகையான கிரகம். அனுபவ ரீதியாக மகரத்துக்கு வந்து அஷ்டமாதி தோஷம், தனுசுக்கும் மகரத்துக்கும் அஷ்டமாதிபதி தோஷம் வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க சார். ஆனால் அது எந்த அளவு உண்மைங்கிறது அனுபவ ரீதியாக தான் பார்க்க முடியுது. சரிங்களா? அப்போ அவர் 8ஆம் அதிபதி வேலை செய்யாதுன்னா அவருடைய ரோல் அங்கே என்ன? அப்போ அந்த பாவமே இல்லாமல் வச்சுக்கலாமே? கண்டிப்பாக வேலை செய்யும். என்ன அளவு கொஞ்சம் கூடுதல் குறைவு. தனுசு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி லேசாக அடிப்பார், மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி கொஞ்சம் வேகமாக அடிப்பார், அவ்வளோதான். ஆனால் மொத்தத்தில் அடி உண்டு. சரி, மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், நல்ல கவனிங்க, மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் லக்னத்தில் இருந்தால் ஆயுள் அதிகம். சரிங்களா? நன்மைன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பாவத்தையும் விளக்குனேன்னா இது 1 மணி நேரத்துக்கு மேலே வீடியோ. இது நன்மை, ஆயுள் சார்ந்த விஷயம். மற்ற மனைவி சார்ந்த வகையிலே வருமானம், மனைவி குடும்பத்து மேலே கூடிய அமைப்பு, இதெல்லாம் இவருக்கு தேடி வரும். மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இது வந்து இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அப்படியே ஒரு 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்க, கும்பத்தில். இந்த கும்பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் அங்கேருந்து 8ஆம் வீட்டை பார்ப்பார். சரிங்களா? சூரியன் வந்து ஒரு சுபரும் அல்ல, ஒரு பாபரும் அல்ல, அவர் வந்து நியூட்ரலான ஒரு மனிதர். அப்படிங்கனால அவர் சுபரோடு சேரும்போது அந்த வீட்டை பார்க்கும்போது யோகத்தையும், பாவரோடு சேர்ந்து அந்த வீட்டை பார்க்கும்போது ஒரு பாதகமான பலனையும், அவர் மட்டுமே இருந்து கும்பத்தில் அவர் மட்டுமே இருந்து பார்க்கும்போது நியூட்ரலான, அதாவது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே நம்ம சொல்லலாம். 3ஆம் இடமான மீனத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா
8க்கு 8ல் மறைஞ்சு அவர் உட்காந்துருக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு, முன்னேற்றத்தை தரும். ஆயுள் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல அமைப்பை தரும். 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அமைப்பு, ஆயுள் சனாதிபதி உச்சம் அப்படிங்கிற அமைப்புல இது மிக மிக நல்லது. நல்லா கவனிங்க, எந்த இடத்துலையும் 8ஆம் அதிபதி வலுக்கும் போது லக்னாதிபதியும் கூடுதலா வலுக்கணும். ஒவ்வொரு வீடியோலையுமே இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சரிங்களா? எல்லாத்துக்கும் மூலாதாரம் லக்னாதிபதி தான். அப்போ 8ஆம் அதிபதி உச்சம் பெறும்போது அந்த லக்னத்தினுடைய அதிபதியும் உச்சம் பெறணும். ஆனா மகர லக்னத்துக்கு 2 பேருமே உச்சம் அடைஞ்சாங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த உச்சம் வேலை செய்யாது. அதனால இந்த பாயிண்ட் இந்த இடத்துல சொல்றது அந்த அளவு சிறப்பாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். அதற்கு பதிலாக லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி வலுவ அடையலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது இதுவும் ஓரளவுக்கு நல்ல பலனை தரும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தன்மை உண்டு. 6ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியன் கெடுதல் செய்ய மாட்டார், அதே நேரத்தில் நன்மையும் செய்ய மாட்டார். ரெண்டும் கலந்து தான் அங்கே வந்து தருவார். பாதி நன்மை பாதி கெடுதல்னு வச்சுங்க. 7ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல நன்மையை தருவார். 8ஆம் இடத்துல இருக்கும்போது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். 9ஆம் இடத்தில் இருக்கும்போது பரவாயில்லை, 10ஆம் இடத்தில் அவர் இருக்க வேண்டாம். ஏன்னா ஆயுள் சனாதிபதி நீசம் அடைகிறது தப்பு. 11ஆம் இடம். ஆனால் 10ஆம் இடத்துல மகர லக்னத்துக்கு ஒரு ஸ்பெஷல். 10ஆம் இடத்துல நீசம்னால அவர் திக்பலம் வலுவடைகிறார், தாராளமாக அங்கே இருக்கலாம். ஆனால் முதல்ல நீசத்துக்கான வேலையை செஞ்சுட்டு அப்புறம் திக்பலத்துக்கான ஒரு வேலையை செய்யும். இதை நீங்கள் பார்த்துக்கணும். அதன் பிறகு 11ஆம் இடமான விருச்சிகத்தில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடுனாலும் அது லக்னத்துக்கு பாதக ஸ்தானம், இங்கே பாதகமும் செய்யும். ஓகே, 12ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கடகலக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி யாரு? சனி. கடகலக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி சனி. இவர் லக்னத்தில் இருக்கக்கூடாது, ஆயுளை கெடுப்பார், மனைவியை கெடுப்பார். சரிங்களா? ஒரு 8ஆம் இடத்தோட லக்னத்தோட ஒரு தொடர்பு கொள்ளக்கூடாது. 2ஆம் இடத்துல இதுவும் கூடாது, ஏன்னா 8 பார்ப்பார். சனி 8ல் இருந்தால் தான் சார் ஆயுள் அதிகம், 8ஆம் இடத்தை பார்த்தால் ஆயுள் அதிகம் கிடையாது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. 3ல் தாராளமாக இருக்கலாம், 4ல் இருக்கலாம் உச்சம். 5ஆம் இடம் அது அந்த அளவு நல்லது அல்ல. 6ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம். 7ஆம் இடம் அவருக்கு ஆட்சி, நல்ல ஒரு அமைப்பு. 8ஆம் இடமும் பரவாயில்லை, ஆயுளை தவறும், ஆயுளை தவிர வேறு எதுவும் தராது. 9ஆம் இடம் தாராளமாக இருக்கலாம். 10ஆம் இடம், சரிங்களா? இங்க பாருங்க, 10ஆம் இடத்துல அவர் நீசம் அடைந்திருந்தாலும் இது ஒரு வகையில நல்லது அல்ல. 11ஆம் இடத்தில் இருந்தால் பாதகமும் சேர்ந்து வேலை செய்யும். 12ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு கடக லக்னத்துக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேச லக்னத்துக்கு வந்துடலாம். மேச லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் அவரே வருவார். அப்போ அவரே வரும்போது என்ன நடக்கும்? லக்னாதிபதி 8ஆம் அதிபதியாக வரும்போது அவர் எந்த பாவத்தோட தொடர்பு கொள்றாரோ அதை பொறுத்து தான் இங்கே இயங்கும். சரி, 8ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து அமர்வது நல்லது. லக்னாதிபதியும் நல்லா இருக்கு, 8ஆம் அதிபதி நல்லா இருக்கு, ஆயுள் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். இவங்களுக்கு சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு, MLM, பங்கு சந்தை இதெல்லாம் எக்கச்சக்கமான வருமானம் வரும். சரி, 8ஆம் அதிபதி மேச லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ரிஷபத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார், நல்லதல்ல. சரிங்களா? கட்டுக்குள்பட்டு தான் இங்கே கொஞ்சம் நன்மை நடக்கும். 3ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது, பகையான வீடு. 4ஆம் இடத்துல அவர் நீச்சம்னாலும் பரவாயில்ல இருக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு லக்னாதிபதி வலுப்பெற வேண்டும். 5ஆம் இடமான சிம்மத்தில் தாராளமாக இருக்கலாம், 6ல் இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்தில் இருப்பது நன்மை, லக்னத்தையும் பார்க்கும், 2ஆம் இடத்தையும் பார்க்கும், இதுவும் கட்டுக்குள்பட்டு தான் நன்மை. 8ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. ஆயுள் சனாதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு, ஓகேங்களா? ஆனால் லக்னத்துக்கு 8ல் மறைஞ்ச ஒரு ஆட்சி பெறுவது அது லக்னத்தையும் பாதிக்கும். 9ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக நல்ல அமைப்பு. 10ஆம் இடத்தில் மகரத்தில் உச்சம் பெறுவது நன்மை. 11ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு வந்து பாதகமும் சேர்த்து செய்யும். 12ஆம் இடத்தில் இருப்பது கூடுதல் பலம். சரி, அதன் பிறகு துலாம் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் மறுபடியும் சுக்கிரனே வருவார். அதாவது 8ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்வது நல்லது, யோகம், ஆயுள் சார்ந்த விஷயம், பெண்களால் வரவு இதெல்லாமே நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் இருப்பது இதுவும் நல்ல ஒரு அமைப்பை தரும். சரிங்களா? 8ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ 3ஆம் இடத்தில் இருக்கும்போது இதுவும் பரவாயில்ல, அவ்வளோ ஒரு பெரிய கொடிதெல்லாம் கிடையாது. 4ஆம் இடத்திலும் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம், கஷ்டப்பட்டு வீடு மனை வாகனம்லாம் அமையும். சரி, அதே மாதிரி 5ஆம் இடத்தில் இருக்குது, கும்பத்தில் இருக்குது, இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும். 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது இது கூட பரவாயில்ல, சூப்பரான ஒரு யோகம். 7ஆம் இடத்தில் இருப்பது அந்த அளவு நல்லது அல்ல. 8ல் இருப்பது மிகப்பெரிய ராஜயோகம். 9ல் இருப்பது யோகம். 10, 11 கடகம் சிம்மத்தில் இருப்பது நல்லதல்ல. 12ல் இருந்தால் கூட கட்டுக்குள்பட்டு நன்மையை தருவார். ஓகே, 4 லக்னங்கள் பார்த்துட்டோம். சரி, அடுத்த 4 லக்னம் பாருங்க. கும்ப லக்னத்துக்கு வந்துடுவோம்.
கும்ப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியா வரக்கூடியவர் வந்து புதன், லக்னாதிபதிக்கு நண்பர். நல்லா கவனிங்க, லக்னாதிபதிக்கு அவர் நண்பர். லக்னத்தில் திக்பலம் பெறும்போது நல்லா கவனிங்க, 8ஆம் அதிபதி லக்னத்துல வந்து திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு நல்லதுதான். இங்க கேந்திராதிபதி தோஷம் அப்படிலாம் எதுவுமே இங்க இல்லை. அப்படிங்கிற அமைப்புல புதன் லக்னத்துல திக்பலம் அமையும் போது நல்ல யோக பலனை கண்டிப்பாக தருவார். சரி, 2ஆம் இடத்துல நீச்சமா இருப்பது நன்மை அல்ல. ஏன்னா ஆயுள் சனாதிபதி நீச்சம் அடையக்கூடாது, ஆயுள் வேணும்ல நமக்கு. 3ஆம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை, ஏன்னா அந்த வீடு வந்து அவருக்கு கொஞ்சம் சரியில்லாத வீடு. 4ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. ரிஷபத்தில் இருப்பது புதனுக்கு நல்ல ஒரு பண்பை தரும். புதன் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. 5ஆம் இடமான மிதுனத்தில் இருப்பது அபாரமான ஒரு யோகத்தை தரும். 8க்கு 10ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து மிகப்பெரிய சிறப்பை தரும். அதே போல கும்பலக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. 7ஆம் இடத்துல இருக்கலாம், நன்மை, மிகப்பெரிய நன்மை. 8ஆம் இடத்துல இருப்பது கூட மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். சரிங்களா? 8ஆம் இடத்துல கும்பலக்கணம், 8ஆம் இடத்துல புதன் இருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு புதனினுடைய காரகத்துவங்கள்ல மிக சிறப்பான ஒரு முறையில இருப்பாங்க. 9ஆம் இடமான துலாமத்தில் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு பலன். 10ஆம் இடத்தில் இருப்பது அந்த அளவுக்கு நன்மை அல்ல. 11ஆம் இடத்தில் இருப்பது கூடுதல் பலம். 12ஆம் இடத்தில் இருப்பதும் நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியா குரு வருவார். இந்த 8ஆம் அதிபதியா வரக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருப்பது 8ஆம் அதிபதி அப்படிங்கிற முறையில அது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான், திக்பலம் பெறுவார். ஆனா அதே அளவுக்கு லக்னாதிபதி சுக்கிரனும் வலுவடையணும். அவர் எங்க வலுவடையும்னா மீனத்துல மட்டும்தான் வலுவடையணும். துலாத்துல வலுவடைஞ்சு பரிவர்த்தனை அடைஞ்சு அப்படி இப்படிலாம் நீங்க எடுக்கக்கூடாது. அதே மாதிரி தனுசுலயும் அவர் இருக்கக்கூடாது. நல்லா மீண்டும் சொல்றேன், ரிஷப லக்னத்துக்கு குரு லக்னத்தில் திக்பலம் பெறுவது நன்மை. அதே நேரத்துல சுக்கிரன் துலாத்துல இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய தனுசு வீட்டில் இருக்கக்கூடாது, மீனத்துல மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா மீனத்துல இருக்கும்போது 1-11 தான் அங்க பரிவர்த்தனை அடையும். இது மிகப்பெரிய யோகம். லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. லக்னத்தில் திக்பலம் பெற்ற குருவுக்கு அவரும் ஈக்குவலா இருந்து டஃப் கொடுப்பார். 2ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. ஆனா அவர் அங்கிருந்து 8ஆம் வீட்டை 7ஆம் பார்வையா பார்ப்பார். ஒரு சுபகரகம் ஒரு வீட்டை, தன்னுடைய வீட்டை பார்ப்பது நன்மையை தான் தரும். சரிங்களா? 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது பரவாயில்ல, இதுவும் நல்ல ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்தில் நட்பு வீட்டில் இருப்பாரு, இதுவும் நல்லது. 5ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லது அல்ல. இருந்த போதில் ஒரு சுபகரக லிஸ்ட்ல வரதுனால வச்சுக்கலாம், நல்லதுன்னு. 6ஆம் இடத்துல தாராளமாக இருக்கலாம். லக்னாதிபதியோடைய இன்னொரு வீடு இங்க வந்து அவர் வந்து ஒரு சுபருடைய வீட்டில தான் இருக்கிறாரு. 8க்கு 11ஆம் இடத்துல இருப்பது நன்மை. ஆனா 11க்கு 8ல இருக்கிறது நன்மை அல்ல. நம்ம 11ஆம் பாவத்தை பார்க்கல, 8ஆம் பாவத்தை தான் பார்க்குறோம். 8ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருப்பது நன்மை தான். 8க்கு 12ல இருப்பது, அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருப்பது நன்மை தான். 8ஆம் இடத்துல ஆட்சி பெறுவது மிகப்பெரிய ஒரு விஷயம், நன்மை. ஏன்னா வெளியூர், வெளிமாநில, வெளிநாடுகளை கடத்தி விட்டுருவாரு. வீடு, மனை, வாகனம்லாம் ஈஸியா உங்களுக்கு அமையும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது, நீசம் பிளஸ் அந்த இடத்துல பாதகம் ரெண்டுமே வேலை செய்யும். அங்கே இருக்க வேண்டாம். 10ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு பலன். 11ஆம் இடத்திலிருந்து அபாரமான ஒரு யோக பலனை தரும். 12இல் இருப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி குரு. இந்த குரு நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் திக்பலம் பெற்றிருப்பது நன்மை. 2ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தை பார்ப்பார். கண்ணில் இருப்பதும் பரவாயில்லை. 3ஆம் இடத்தில் இருப்பது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு தோஷத்தை எல்லாம் செய்யாது, ஒரு நல்ல பலன் வரும். 4ல் இருக்கும்போது நன்மையை தான் தரும். 5ஆம் இடம் தனுசுல இருப்பது இது மிகப்பெரிய ஒரு விஷயம். 6ல் இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்தில் இருக்கலாம், ஓகேங்களா? 8ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். இப்ப ரிஷப லக்னத்துக்கு 8ல இருக்கும்போது என்ன சொன்னோம் அதே தான் இங்கேயும். 9ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல பலனை தரும். ஆனா இது சிற லக்கணம்னால குரு 9ஆம் இடத்துல பாதகமும் சேர்த்துதான் செய்யும். 10ஆம் இடமான ரிஷபத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். 11ல் இருப்பது பரவாயில்லை. 12ல் இருப்பது மிக சிறப்பு. சரி, அது பிறகு விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன். லக்னாதிபதி, அதாவது ரிஷபத்துக்கு 8ஆம் அதிபதி பகை, சிம்மத்துக்கு 8ஆம் அதிபதி நட்பு அப்படிங்கிற அமைப்புல முடிஞ்ச வரைக்கும் நன்மையை செய்ய பார்ப்பார் குரு. இப்ப இந்த விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி பகை செவ்வாய்க்கு. ஒரு லக்னத்தில் திக்பலம் பெறுவது நன்மை அல்ல, வலு பெறக்கூடாது. ஆனா ஆயுள் ஸ்தானங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து வாழ்க்கையில கடுமையான எதிர்நீச்சல் போடக்கூடிய தன்மையும் கொடுத்துருவார். நான் முதல்ல நன்மை இல்லைன்னு ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு இப்போ புரியும். சரி, 2ஆம் இடத்துல இருக்கிறார், நன்மை. புதன் மட்டும்தான் 2ஆம் இடத்துல இருக்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, இரட்டை ஆயுள் உண்டு. ஓகே. 3ஆம் இடத்தில் இருக்கிறாரு, பரவாயில்ல. 3ஆம் இடத்துல இருப்பது யோகம்தான், மகரத்துல. கும்பத்துல இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலனை தரும். அதன் பிறகு மீனத்தில் அவர் வந்து நீச்சம் அடையக்கூடாது. 8ஆம் அதிபதி வலு விளக்கக்கூடாது இல்லையா?
சரி, அதே மாதிரி 6ஆம் இடமான மேசத்தில் இருப்பது நன்மை அல்ல. 7ஆம் இடமான ரிஷபத்தில் இருப்பது நன்மை. 8ஆம் இடத்தில் இருப்பது கூடுதல் நன்மை. 9ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது. என ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகமும் செய்யும். ஏற்கனவே லக்னாதிபதி பகை கொஞ்சம் கூடுதலா செஞ்சிருவாரு. 10ஆம் இடத்தில் சர்வ நிச்சயமாக இருக்கலாம். 11ஆம் இடத்தில் இருப்பது கூட அவர் உச்சம் அடைஞ்சிருப்பது ஓரளவுக்கு நன்மையை தரும். 12ஆம் இடத்தில் இருப்பது நன்மை தான். ஓகே, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். நான் மீண்டும் சொல்றேன், சந்திரனை மட்டும் எப்பவுமே ஒளி அமைப்புகளோட புரிஞ்சுக்குங்க. இந்த உச்சம் நீச்சம் திக்பலம் இதெல்லாமே அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இருந்தாலும் அந்த விஷயத்த சொல்லிட்டு பொதுவாக சொல்றேன். லக்னத்துல சந்திரன் இருப்பது நன்மை. 8ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் இருப்பது ஆயுள் சார்ந்த விஷயத்துல நன்மையை தரும். 2ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. 3ஆம் இடத்தில் இருப்பது கூட நன்மை தான். 4ஆம் இடத்தில் இருப்பது கூட நன்மை. 5ஆம் இடத்தில் இருப்பது அதுவும் நன்மை. 6ஆம் இடத்தில் இருப்பது அந்த அளவுக்கு ஒரு விசேஷம் இல்லைனாலும் அவர் அங்கே உச்சம் அடைகிறார். 8ஆம் அதிபதி உச்சம் அடைவது நன்மை தான். 7ஆம் இடத்துல மிதனத்தில் இருக்கிறது நன்மை. 8ஆம் இடத்துல இருப்பது கூடுதல் நன்மை. 9ஆம் இடத்துல இருப்பது பரவாயில்லை. 10ஆம் இடத்துல இருப்பதும் பரவாயில்லை. 11ஆம் இடத்துல இருப்பது பரவாயில்ல. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, ஏன்னா ஒரு அங்கே நீசம். சரி, நீங்க பாருங்க, தனுசு லக்னத்துக்கு ஏன் அஷ்டமாதிபதி தோஷம் வேலை செய்யாது, கம்மியா வேலை செய்யும்னு சொன்னது காரணம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் பாருங்க எந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன், ஒரே வீடு தான். இது எல்லா வீடுமே பாருங்க நன்மை பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார வந்துடுறாரு. சரி, அதன் பிறகு பாருங்க நம்மளுடைய மீன லக்னம். இந்த மீன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதியாக வரும்போது பார்த்தீங்கன்னா லக்னத்தில் உச்சம் பெறுவார், நன்மை. 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார், நன்மை. ரிஷபத்தில் ஆட்சி பெறுவார், நன்மை. மிதுனத்தில் இருக்கும்போது நன்மையை தரும். கடகம் சிம்மம் நன்மையை தராது. கன்னியில் இருக்கும்போது கூட கட்டுக்குள்பட்டு நன்மையை தரும். துலாத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். விருச்சிகத்தில் இருப்பது பரவாயில்லை, சரிங்களா? தனுசில் இருப்பது மிகப்பெரிய யோகம். மகாம் கும்பத்தில் இருப்பது மிகுந்த நன்மையை கண்டிப்பாக தரும் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அதன் பிறகு மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு நண்பர். லக்னத்தில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. லக்னத்தில் ஒரு நிஸ்பலம்ங்கிற ஒரு பலத்தை அடைவார். அதனால அவங்க இங்கே இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்தில் இருக்கலாம். 5இல் துலாத்தில் இருக்கலாம். விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. தனுசில் தாராளமாக இருக்கலாம். மகரம் கும்பத்தில் நிச்சயமாக இருக்கலாம். மீனத்தில் இருக்கலாம். மேசத்தில் இருக்கக்கூடாது. ரிஷபத்தில் தாராளமாக இருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. சில பேர் கன்னி லக்னம், 8ஆம் அதிபதி செவ்வாய், லக்னத்தில் இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல பரவாயில்லை, ஏன்னா 8ஆம் இடத்தை பார்ப்பார், அந்த வீட்டை கெடுப்பார். அதனால தான் பரவாயில்லைன்னு சொன்னது. 3ஆம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை, ஓரளவுக்கு நல்ல பலன் உண்டு. 4ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. 5ஆம் இடத்தில் இருப்பது கூட பரவாயில்லை, அந்த அமைப்பு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 6ஆம் இடத்தில் இருப்பது கூட அந்த ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. 7இல் நிச்சயமாக இருக்கலாம். 8ஆம் இடத்தில் இருப்பது நன்மை, ஆட்சி பெறுகிறார் இல்லையா? 9ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. 10இல் இருப்பது நன்மை அல்ல. 11ஆம் இடத்தில் இருப்பது நன்மை அல்ல. 12ஆம் இடத்தில் இருப்பதுதான் மிகுந்த நன்மை. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா லக்னங்களுக்கும் இப்போ நம்ம வந்து சொல்லிட்டோம் இல்லையா? தனுசு சொன்னோம், மகரம் ஃபர்ஸ்ட் சொன்னோம், கடகம் 2வது சொன்னோம், மேசம் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம் சொல்லிட்டோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கும்பம், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் சொன்னோம். அதுக்கப்புறம் மீனம், மிதுனம், கன்னி, தனுசு இதெல்லாமே சொல்லிட்டோம். அப்போது 12 லக்னங்களுக்கும் 8ஆம் அதிபதி எங்கிருந்தால் நன்மை அப்படிங்கிற விஷயத்த உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் தான் கிட்டத்தட்ட 5000 சப்ஸ்கிரைபர் வர அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். என்னுடைய எல்லா வளர்ச்சிக்கும் நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வந்து அழுத்தமாக தெரிவிக்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, என்னுடைய சேனலை பாருங்கள், நீங்களும் பயன்பெறுங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம், கமாண்டுகளை நல்ல கமாண்டாக போடுங்க. மிக விரைவில் நான் உங்களுக்கு வந்து அடிப்படை ஜோதிட வகுப்பு எடுக்க போகிறேன். அதுக்கு பைசா எவ்வளோ நிர்ணயம் பண்ணணும் இன்னும் பண்ணலை. பைசா வாங்குறது ஒரு கேட்டகரியில் ஓடுது, பைசா வாங்காமல் ஃப்ரீயாக சொல்கிறது ஒரு கேட்டகரியில் ஓடிட்டுருக்கு. இப்படி பல விஷயங்கள் வந்து தீபாவளிக்கு பிறகு நம்ம வந்து செய்ய போகிறோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் வந்து நான் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.